Hi friends, welcome to our channel NR Infotime. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடிட்டோரியல் vocabulary செஷன்ல மூணே வார்த்தை சரியா. ஃபர்ஸ்ட் வார்த்தை palliate. இந்த மூணு வார்த்தையும் ஒரே அர்த்தத்துல தான் இருக்க போகுது சரியா. பட் சென்டென்ஸ்ல எப்படி இது வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கற டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சரியா. palliate. ஃபர்ஸ்ட் வந்து palliate. palliate அப்படினா ஒரு விஷயத்தை வந்து லெசன் பண்றது ஓகேயா. அதனுடைய சிவியாரிட்டி அதனுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து குறைக்கிறது அப்படினு சொல்றாங்கல. குறைக்கிறது அப்படி இல்லனா தணிக்கிறது ஓகே. சோ தணிக்கிறதையும் அப்படி வந்து சொல்லலாம். சென்டென்ஸ் பாருங்க. The doctor prescribed medication to palliate the patient's pain. ஓகே அந்த பேஷண்டோட பெயினை வந்து palliate பண்ணனும் குறைக்கணும் தணிக்கணும்னு சொல்லி மெடிகேஷன் பண்றாரு ஓகே. prescribe பண்றாரு. The doctor prescribed medication to palliate the patient's pain. ஓகே. இந்த palliate அப்படிங்கற வார்த்தை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தைக்கு வந்து இன்னும் ரெண்டு அர்த்தம் இன்னொரு சினோனிம்ஸ் ரெண்டு இருக்கு ஓகே. alleviate அப்படினு சொல்லலாம் mitigate அப்படினு சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான் சரியா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The charity's efforts alleviated poverty in the community ஓகேயா. சோ அந்த சேரிட்டியோட எஃபோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது alleviate பண்ணுது. எதை alleviate பண்ணுது எதை குறைக்குது அப்படினா poverty ஓகே. எங்க இந்த கம்யூனிட்டி. சோ கம்யூனிட்டில இருக்க கூடிய poverty-ய வந்து alleviate பண்ணுது குறைக்குது தணிக்குது அப்படின அர்த்தம் சரியா. Regular exercise alleviates stress and anxiety. So ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றது எதை குறைக்குது எதை தணிக்குது ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் தணிக்குது alleviates ஓகேயா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The hospital's palliative care unit focused on alleviation of suffering for terminally ill patients okay. So palliative care unit அப்படினா சோ இந்த மாதிரி வர அந்த இப்போ ICU அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல. சோ palliative care unitனா அந்த தீர்வு காண்றது ஓகேயா குறைக்கிறது புரியுதுல. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல palliative less severe சிவியரை வந்து சிவியாரிட்டியை கம்மி பண்ணி தர யூனிட் மாதிரி ஓகேயா. palliative care unit focused on எதில அது ஃபோக்கஸ் பண்ணுது alleviation of suffering ஓகே. அந்த alleviation அப்படினா அந்த குறைக்கிறது தான் ஓகே. இது வந்து noun. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The non-profit organization provided alleviation of medical expenses. இந்த இடத்துல அந்த non-profit organization வந்து எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படினா alleviation of medical expenses அதாவது மெடிக்கல் சம்பந்தமா மருத்துவ செலவை குறைக்குது. யாருக்காக for low income families ஓகே. கம்மியான இன்கம் வாங்குற ஃபேமிலிஸ்க்காக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை alleviate பண்ணுது ஓகே. alleviation of medical expenses. அடுத்து பாருங்க. The doctor prescribed alleviative medication to reduce the patient's pain ஓகே. அவர் வந்து என்ன மெடிகேஷன் தராரு இப்போ ஒரு மாத்திரை கொடுத்தா கூட ஒரு வலியை குறைக்கிற மாத்திரை தான். இப்போ தலைவலிக்குது அப்படினா நம்ம வலியை குறைக்கிற மாதிரி அந்த alleviative மெடிசன் என்ன எடுக்கிறோம் சாரிடன் பாராசிட்டமால் அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறது. இது வந்து என்ன adjective okay. alleviative medication. The doctor prescribed alleviative medication to reduce the patient's pain okay. அடுத்த sentence. The non-profit organization provided alleviative assistance okay. என்ன மாதிரி உதவி பண்றாங்க என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் பண்றாங்கன்னா alleviative assistant with medical expenses okay. அதே மாதிரி mitigate அப்படிங்கற வார்த்தையும் இதே அர்த்தம் தான் தரும். mitigate பாருங்க. regular exercise mitigates the risk of chronic diseases okay. so ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றது எதை mitigate பண்ணுது chronic diseases chronic அதாவது risk of chronic diseases okay. mitigatesனா குறைக்கிறது தணிக்கிறது அவ்வளவுதான். the researchers study explores way to mitigate disease outbreaks okay. அந்த researchers உடைய ஸ்டடி என்ன சொல்லுது எதை mitigate பண்ணுது குறைக்குது அப்படினா disease உடைய outbreaks okay. அவ்வளவுதான். palliate alleviate mitigate இது மூணும் ஒரே அர்த்தம் தான் சரியா. பை.